திருடன் ஒரு திறமையான புகழ்பெற்ற திருடன் என்று அவனை சொல்லலாம். தன்னுடைய தொழிலை மேம்படுத்த அமெரிக்காவிற்கு சென்று மேலும் கற்றுக்கொள்ள விரும்பினான். எல்லா தொழில் செய்பவர்களும் அமெரிக்கா செல்கிறார்கள். டாக்டர்கள், இன்ஜினியர்கள் என்று எல்லோருமே அமெரிக்கா போகும்போது திருடனும் யோசித்தான், நாம் ஏன் செல்லக்கூடாது? அவனும் போய் நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். எனவே அமெரிக்கா சென்று அங்குள்ள திருட்டு கூட்டத்திடம் வேலைக்கு சேர்ந்தான். அவர்களை நன்றாக கவனித்தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நன்றாக அப்சர்வ் செய்தான். அவனுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது. காரணம், முதலில் அவர்கள் ஒரு அழகான பெண்ணை கடத்தினார்கள். பிறகு உட்கார்ந்து அவளுடைய கணவனுக்கு கடிதம் எழுதினார்கள். இவன் தட் இஸ் ஓகே, காரணம் நாங்களும் இதேதான் இந்தியாவிலும் செய்வோம். முதலில் பெண்ணை கடத்துவோம், பிறகு அவளுடைய கணவனுக்கு 3 நாட்களுக்குள் 50,000 ரூபாய் பணம் தரவில்லை என்றால் உன் மனைவியை கொன்று விடுவோம் என்று கடிதம் எழுதுவோம் என்று சொல்லிவிட்டு இங்கே என்ன புதிதாக இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு என்று யோசித்தான். பிறகு அவர்கள் எழுதியிருந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அதிர்ந்து போனான். அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். காரணம், அந்த கடிதத்தில் 3 நாட்களுக்குள் $50,000 அனுப்பவில்லை என்றால் உன் மனைவியை திரும்ப அனுப்பிவிடுவோம் என்று எழுதியிருந்தது. உலகம் எவ்வளவோ மாறிவிட்டது. World has tremendously changed. முன்பெல்லாம் மக்கள் ஆபாச புத்தகங்களை பக்தி புத்தகங்களுக்குள் மறைத்து வைத்து படிப்பார்கள். ஆனால் இப்போது ஆபாச புத்தக அட்டைகளுக்குள் வைத்து பக்தி புத்தகங்களை படிக்கிறார்கள்.